ஏய் 3 நாளா ஒரு கால் இல்ல மெசேஜ் இல்ல, நான் பண்ணாலும் எடுக்க மாட்ற. நீ இல்லாம போர் அடிக்குதுடி எனக்கு. என்னடா ஆச்சு? எங்க அப்பா மாப்பிள்ள பார்த்தாரா, எனக்கு பிடிக்கவே இல்ல. அவரோட செம்மையா சண்டை போட்டேன். ஏய் உண்மையை சொல்லு, உனக்கு பிடிக்கலையா இல்ல அந்த மாப்பிள்ளைக்கு ஒன்னும் பிடிக்கலையா? எருமை எருமை எருமை. சரி விடுறி, இங்க பாரு, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல எந்த மாப்பிள்ளையும் செட் ஆக மாட்டான். அது தெரியும் ரகு. பேசாம நீயே கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சீ. எப்படியோ இவளுக்கு கல்யாணம் ஆனா சரி. அங்கிள், எது இவள நான் கல்யாணம் பண்ணுமா? ஆமாப்பா. இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேசாம என்ன கொன்னுடுங்க. ஒரு Dress கூட ஒழுங்கா போட தெரியாது இவனுக்கு. ஏய் இவ மட்டும் என்ன அங்கிள், இவளுக்கு ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது அங்கிள். இவள கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா நான் பட்டியா கிடக்கணுமா? பொண்ணுங்களை பார்க்க சொன்னா போய் ஆன்ட்டிய பாக்குறான். இவனெல்லாம் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? இவ மட்டும் என்ன ஒழுங்கா? ரோட்ல போற எவனாவது பார்த்து லைட்டா சிரிச்சிட்டா போதும், ஐயோ அவன் என்ன லவ் பண்றான்னு சொல்லிட்டு ஊர் பூரா சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பா. இவன் என்ன சொல்ற? என்ன உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னை பத்தி ஊருக்கே தெரியும்டி. கேவலமானவன்டா நீ. கேடு கட்டபடி நீ. ஏய் தேவையில்லாம பேசாத. போடே நீ வாய் முறி. நான் அப்பதான் பேசுறேன். அது நீ போடி. இது உன்னால அந்த பொம்மை கூட கல்யாணம் பண்ணாது. நான் உனக்கு கல்யாணம் ஏய் பண்ணுவேன். போடா ஆன்ட்டி ஹீரோ. அது பாரு, அங்க ஒரு அங்கிள் பார்த்து சிரிக்கிறான் பாரு, போய் அவனை லவ் பண்ணு. இதத்தாம்மா நானும் சொல்றேன். உங்களுக்குள்ள ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. பேசாம நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்க அம்மா கிட்ட நான் என்ன பேசிக்கிறேன். இது எங்க அம்மாட்ட பேசுறீங்களா? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன்ப்பா. 2 பேரும் கல்யாணத்துக்கு ஆகிற வேலையை பாருங்க. அங்கிள் சரியான பைத்தியமா இருக்காரு இவரு. உங்க அப்பா உன்ன மாதிரி தாண்டி இருப்பான். ஏய் தேவையில்லாம பேசாத எங்க அப்பா பத்தி. அப்படிதாண்டி பேசுவேன். உன் குடும்பமே அப்படிதாண்டி பைத்தியமே. இப்ப என்னடா பண்றது? எப்படியும் இவனை கல்யாணம் பண்ணலனாலும் வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. ஐடியா. உனக்கு ஆண்டிங்கள தான் ரொம்ப பிடிக்கும். இவன் இப்பவே பாக்குறதுக்கு ஆண்டி மாதிரி தான் இருக்கா. டேய் நீ நம்பலனால அதான் நெசம். இங்க பாரு, உனக்கு இவனை விட்டா வேற எந்த பையனும் செட் ஆக மாட்டான். அதனால நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமாடா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இது நம்ம உடனே கொண்டாடி ஆகணும். வாங்க போய் சமோசா சாப்பிடலாம்.